வேற எதனாலையும் சாந்தி வராது. அத்தகைய குரு கிருபைக்கு பூர்ணமா நீயும் நானும் பெற்றுக்கொண்டதுனாலதான் அத்தகைய சாந்தியோட இருக்கும். குரு கிருபையினால சாந்தி மட்டும் இல்லை, குரு கிருபையினால ஒண்ணுமே தெரியாத மக்கள் கூட பெரிய மேதாவி ஆயிடுவாங்க. அதுக்கு நிறைய சரித்திரங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சரித்திரத்தை சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கேன். ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், 12 ஆழ்வார்களுடைய அருளி செயல்களும் ராமானுஜ நூற்றந்தாதியும் சேர்ந்து 4000 திவ்ய பிரபந்தம். ஸ்ரீவைகுண்டத்திலே பகவானை சுத்தி இருக்கிறவர்களுக்கு திவ்ய சூரிகள் அப்படின்னு பேரு. அந்த திவ்ய சூரிகள் பூமியில அவதாரம் பண்ணி எந்தெந்த ஊரா சென்று அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளெல்லாம் பாடினாலோ அதற்கெல்லாம் திவ்ய தேசம்னு பேரு. அந்த பெருமாள் விஷயமா அவர்கள் பாடின அந்த பாடல்களுடைய தொகுப்புக்கு திவ்ய பிரபந்தம்னு பேரு. தமிழிலே இந்த திராவிட வேதம். வேதத்துல என்ன இருக்கோ அத்தனையும் இந்த பிரபந்தத்துல இருக்கு. குலசேகர ஆழ்வாருடைய பாடல்களை பார்த்தா ராமாயணம் இருக்கு. பெரியாழ்வார் நாச்சியார் திருமொழி எடுத்து பார்த்தா பாகவதம் இருக்கு. திருமாலை எடுத்து பார்த்தா விஷ்ணு தர்மம்ங்கிற புராணம் இருக்கு. இப்படியே வேதங்களும் புராணங்களும் ஆழ்வார்கள் அப்படி தமிழ்ல அப்படி கொட்டிட்டு போயிருக்கா. அப்படி கொட்டிட்டு போனதுக்கு தான் 4000 திவ்ய பிரபந்தம்னு பேரு. 4000 பாடல்கள் இல்லையா, அருளி செயல்கள். அதுவும் நம்மாழ்வாரது திருவாய்மொழி 1000 பாடல். இந்த 4000த்துக்கும் ஒருத்தரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார், கமெண்ட்ரி. ஒரு 1000த்துக்கு இன்னொருத்தர் பண்ணினார், இந்த 100க்கு இன்னொருத்தர் பண்ணினார் அப்படிங்கிறது இல்லை, 4000த்துக்குமே ஒருத்தர் பண்ணினார். அவருக்கு பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு பேரு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல செங்கனூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துலதான் அவர் அவதாரம் பண்ணினார். ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய மகாபுருஷர்கள் எல்லாம் ஒரு க்ஷேத்திரத்துல போயிருப்பான். ஸ்ரீரங்கத்துல போயிருப்பா, திருப்பதியில போயிருப்பா, பூரியில போயிருப்பா, காசியில போயிருப்பா, திருவண்ணாமலையில போயிருப்பா. ஒரு பெரிய க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல தாம் போய் வாசம் பண்ணணும்னு நினைப்பா. ஆனா ஆச்சரியம், இந்த பெரியவாச்சான் பிள்ளைங்கிற மகாத்மாவுக்காக திருப்பதி பெருமாளே அவருடைய ஊருக்கு வந்தார். அப்படி இருக்கு. ஒரு தினம் ஸ்ரீ திருப்பதியில போய் திருவேங்கடமுடியான சேவிக்கிறார். அந்த பெருமாளுடைய அழகுல சொக்கி போய் மயங்கி அந்த பெருமாளை விட்டு அவரால் பிரிய முடியல. அழகார். பெருமாள் சொல்றார், நீ போ, உன் ஊருக்கு நான் வரேன் அப்படிங்கிறார். எப்படி வரப்போறார் பெருமாள் தெரியலையே. அப்படின்னு வந்து பார்த்தா அவர் சின்ன குழந்தை வந்து அவர் கையில ஒரு சாலக்கிராமத்தை கொடுக்கிறான். அவர் சொல்றார், நான் ஆசைப்பட்டதோ சங்க சக்கர கதாதாரணா சதுர்புஜனா நீலமேக ஷியாமலனா இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடமுடியாதனுடைய அர்ச்சாவதாரம், இந்த ரூபத்தை ஆசைப்பட்டேன். ஆனா சாலக்கிராமத்தை கொடுக்கிறாரே, சாலக்கிராமமும் விஷ்ணுதான், ஆக்ஷேபனை இல்லை. ஆனா அந்த சாலக்கிராமத்துல கண்ணு மூக்கு காதெல்லாம் இல்லையே. இந்த கொடுக்கிற குழந்தை சொல்றான், அதை எடுத்துட்டு போ. இப்படியே எடுத்துட்டு தன் ஊருக்கு வரும்போது கொள்ளிடம்ங்கிற ஊர் கரையில அந்த சாலக்கிராமம் தொலைஞ்சு போயிடுது. பகவான் நம்ம ஊருக்கு வரேன்னா ஒரு குழந்தை ரூபத்துல வந்து சாலக்கிராமத்தை கொடுத்தான். அந்த சாலக்கிராமமும் தொலைஞ்சு போயிடுத்தே அப்படிங்கிறதுனால ராத்திரி அவருக்கு தூக்கம் இல்லை, ஒண்ணுமே சாப்பிடல. அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு திவ்யமான கனவு ஏற்படுறது. அந்த கனவுல இந்த சாலக்கிராமம் எங்க தொலைஞ்சு போயிடுத்தோ அங்க தோண்டி பாரு அப்படின்னா, தோண்டி பார்த்தா திருப்பதி திருப்பதி பெருமாளே அங்க கீழே இருக்க. அந்த பெருமாளை எடுத்துட்டு வந்து தன் ஊர்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். செங்கனூர்ங்கிற ஊர்ல அங்கதான் இருந்தார். அங்கிருந்து 4000 பாசுரங்களுக்கும் அவர் ஒருத்தராகவே பாஷ்யம் பண்ணியிருக்கார், கமெண்ட்ரி. இப்ப 4000 பாடல்களுக்கும் ஒருத்தர் கமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ராமாயணம் தெரிஞ்சிருக்கணும், பாகவதம் தெரிஞ்சிருக்கணும், வேதம் தெரிஞ்சிருக்கணும், வேத பாஷ்யம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சாதான் அதுக்கு கமெண்ட்ரி எழுத முடியும். அவ்வளவும் தெரிஞ்சு அவர் ஒருத்தரா இருந்ததுனால அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவார். பார்த்தா ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து ராமாயணம் கத்துப்பா, ஒருத்தர் பாகவதம் கத்துப்பா, ஒருத்தர் வேதம் கத்துப்பா.
இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். நிறைய பேர் வந்திருக்கா அவருக்கு பாடம் கத்துக்கிறதுக்கு. இப்படி பாடம் கத்துக்கிறதுக்கு வரும்பொழுது ஒரு தம்பதிகள் வரா, வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி 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 பார்த்தா ஒரு ஆனா அவனா அவனுக்கு வரல. அவ்வளவு மக்கு. இந்த குழந்தைய வீட்டுல வச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவனுக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது. என்ன பண்றது இவனை வச்சுட்ட? கை கால் தான் நன்னா இருக்கு, ஆனா படிப்பு ஏறல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ ஒரு சுவாமிகள் இருக்காரா செங்கனூர்ல, அவர்கிட்ட நிறைய குழந்தைகள்லாம் வந்து படிக்கிறாராம். பேசாம இந்த பெரியவாச்சன் பிள்ளைகிட்ட கொண்டு விட்டு இவருக்கு ஏதாவது வேஷ்டி துவச்சு போட்டுண்டு விசிறிண்டு இவருக்கு ஏதாவது சேவை பண்ணிட்டு இந்த ஊர்லயே இரு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தையும் அவர்கிட்ட அவனுக்கு ஒரு பக்தி வந்துடுத்து. அவருடைய துணிமணி எல்லாம் துவச்சு போடுவான், அவருக்கு விசிறி விடுவான். அவர் இப்படி அவரை சந்தோஷப்படுத்திட்டு அந்த ஊர்லயே இருந்துட்டு இருக்கா. அந்த ஊர் பெரிய ஊரு, நிறைய வித்வான்கள் வரா, நிறைய பேர் படிக்கிறதுக்கு வரா. படிக்கிற சாஸ்திரத்திலேயே நம்ம மீமாம்சைங்கிறது ஒரு சாஸ்திரம், காவியம்ங்கிறது ஒரு சாஸ்திரம், இப்படி பல சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா. அதுல தர்க்கம்ங்கிற ஒரு சாஸ்திரம் தான் ரொம்ப கடினமான ஒரு சாஸ்திரம், விசார புத்தியோட பார்க்க வேண்டிய ஒரு சாஸ்திரம். அந்த தர்க்க சாஸ்திரத்துல மறுநாளைக்கு ஒரு பெரிய டிபேட் இருக்கு. அந்த தர்க்க சாஸ்திரத்துல கலந்துக்கிறதுக்காக அந்த தர்க்க சாஸ்திரத்திலேயே ரொம்ப நிபுணரா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்கார். அவர் மறுநாள் அந்த டிபேட்ல நம்ம பேசணுமேங்கிறதுக்காக அந்த தர்க்க சாஸ்திரத்தை அப்படி படிச்சுட்டே இருக்கார். படிக்கும் பொழுது அவருக்கே ரொம்ப கஷ்டம். நாளைக்கு பெரிய வித்வான்கள்லாம் வருவான், பெரிய சபை நடக்க போறது. அந்த சபையிலே இந்த தர்க்க சாஸ்திரத்தை நம்ம நல்லா பேசணுமேங்கிறதுனால படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் வரான். இவன் தான் ஒண்ணுமே படிக்காதவன் இல்லையா, ஆனா அவனை கூட ஏறல அவனுக்கு. இவர் ராத்திரி பகலா ஒரு தீபத்தை வச்சு படிச்சுட்டே இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் இவன் சும்மா இருக்கக்கூடாதோ விளையாட்டா, மாமா என்ன புஸ்தகம் படிக்கிறேன், இது பேர் என்ன அப்படின்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. வித்வான்களுக்கு படிக்காதவளை கண்டாலே ஒரு அலட்சியம் இருக்கும். அதுவும் நாம படிக்கிறதோ கடினமான ஒரு தர்க்க சாஸ்திரம். இந்த பையனுக்கும் ஆனாவனா கூட தெரியாது. இவன் போய் நம்ம கிட்ட என்ன அப்படி கேட்கிறான்னு உடனே அவனை பரிகாசம் பண்ற விதத்துல இந்த புஸ்தகத்தோட பேர் என்ன தெரியுமா, முசல கிசலயம் அப்படின்ட்டார். முசல கிசலயம்னா என்ன அர்த்தம்னா உலக்கன்னு அர்த்தம், மர உலக்க. அவர் என்ன அவனை கிண்டல் பண்ணியிருக்காருன்னா, ஒரு கால் மர உலக்க துளுத்தாலும் துளுத்துடும், உன் மூளை துளுக்கவே துளுக்காதுங்கிறத அப்படி பரிகாசமா சொல்லிட்டார். தன்னை பரிகாசம் பண்றாருங்கிறது கூட அவனால புரிஞ்சிக்க முடியல. அவன் நிஜமாவே முசலக்கு சிலையான ஒரு புஸ்தகம் இருக்கு போல இருக்கு, அவர் படிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு, அதை தங்கிட்ட சொல்லிட்டாருங்கிறதுனால 10 பேர்கிட்ட அவர் என்ன புத்தகம் படிக்கிறார் தெரியுமா, முசலக்கு சிலையம் படிக்கிறார். அவர் என்ன புஸ்தகம் படிக்கிறார் தெரியுமா, முசலக்கு சிலையம் படிக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லிட்டு வரான். அப்படியா பெரியவாச்சன் பிள்ளைகிட்டையும் வந்து சொன்னான், நம்ம ஊருக்கு ஒரு மாமா வந்திருக்கார், ஒரு முசலக்கு சிலையம் படிக்கிறார் அப்படின்ன உடனே அவருக்கு தோணித்து, இந்த பையனை அவர் அப்படி பரிகாசம் பண்ணியிருக்காரு. தன்கிட்ட ரொம்ப பிரியமா எப்ப பார்த்தாலும் தனக்கே சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பையனை இப்படி பரிகாசம் பண்ணினாரேன்னு வருத்தப்பட்டு அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார். அவன் இன்னைக்கு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கான். இந்த புஸ்தகம் இன்றைக்கும் கிடைக்கிறது, அதுக்கு முசல கிசலயம்னு பேரு. அப்படின்னுட்டா அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாதவன், ஒரு எழுத்து எழுதாதவன், சம்ஸ்கிருதத்துல மகா வித்வானாகி முசல கிசலயம்னு ஒரு புஸ்தகம் படியிருக்கான்னா குரு அனுகிரகேனை, ஒரு குரு கிருபை அவனை அப்படி பண்ணிடுச்சு. இன்னைக்கு